எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வேற யாரும் நம்ம கட்சியில இந்த ரெண்டு பொறுப்பும் வகித்தது கிடையாது. அவர் மட்டும்தான் இந்த வகையில இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ளும் மகிழ்ச்சி. ரெண்டு பேருமே மருத்துவர்கள். அவர்களுக்கு ஆலோசனைகள் உபதேசங்கள்லாம் சொல்ல தேவையில்லை. ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. இந்த வயசுல ஏதாவது சொன்னாதான் அவங்க தப்பா எடுத்துப்பாங்க. அதனால எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்க மனநிலையெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். பார்த்துருக்கோம், வேலையை பார்த்துங்க, நல்லா தெரியும். ஆனாலும் நமக்கு சொல்ல வேண்டியதுதான் நம்ம கடமை. நம்முடைய மருத்துவர் செந்தில் அவர்கள் சொன்னது போன்று நமக்குன்னு ஒரு பாரம்பரியம், நமக்குன்னு ஒரு கலாச்சாரம், நமக்குன்னு ஒரு பண்பாடு, நாகரிகம், தமிழ் உணர்வு எல்லாமே இருக்கு. அந்த வகையிலே நாம் அதை மனதிலே ஏற்றிக்கொண்டு நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை நாம் வணங்கி நாம் அந்த வகையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். இப்போ இன்னும் ஒரு செய்தி உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய செய்திகள் இருக்கு. இது ஒரு கல்யாண மேடை. இங்க அரசியல் அவ்வளவு நான் பேச மாட்டேன், பேச போவது கிடையாது. அதே வேளையில இங்கே பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள், பல கட்சிகளை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த வகையில ஒரு சில கருத்துகள் சமூகத்தை சார்ந்தவர்கள், சமூகத்தை சார்ந்த சமூக பிரச்சனைகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாடு என்று ஒரு கட்டத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இந்த தர்மபுரி மாவட்டம் தான் அதிக பெர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால். 5 தொகுதிகள் தான் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அது கிட்டத்தட்ட 7 தொகுதிகள் இருக்கிறது. இதற்கு முன்பு பிரிக்கப்படாத விழுப்புரம் மாவட்டத்தில் 11 தொகுதி இருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிக டாஸ்மாக் விற்பனை ஆன மாவட்டம் விழுப்புரம். ஆனால் பெர் கேபிட்டா கன்சம்ஷன் தமிழ்நாட்டில் அதிகம் தர்மபுரியில் தான். இப்ப எனக்கு அதை விட இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை நான் பார்க்கறது என்னன்னா இந்த போதைப் பொருட்கள். இங்க நான் பேசியே ஆகணும். ஏன்னா இது போதைப் பொருட்கள் எங்க பார்த்தாலும் கிடைக்குது, எங்க பார்த்தாலும் கிடைக்குது, தெருவா கிடைக்குது, எங்க பார்த்தாலும் இருக்குது. அவன் போதையில கஞ்சாவோ, காக்கைன், ஹெரோயின், அபின், LSD, மெத்தெல்லாம் ஃபிட் பண்ணி என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே கிடைக்குது. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து தமிழ் சமுதாயத்திற்கு. இதுதான் பெரிய ஆபத்தாக நான் கருதுகின்றேன். நான் ஒரு மருத்துவன், 2 பேருமே டாக்டர் தான், அவங்களுக்கும் தெரியும். அதாவது மதுவை விட அதிக ஆபத்து உள்ளது போதை பழக்கம். மதுனா கூட குடிச்சுட்டு வந்தா வீட்டுல தெரியும், குடிச்சிட்டு நாத்து அடிக்கிறது, இப்படி வருவான். ஆனா போதை போட்டுக்கிட்டா தெரியாது. மாத்திரை, ஊசி, பவுடர், ஸ்டாம்பு, எண்ணெய், என்னென்னமோ வகையில வருது. அதை பெற்றோர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். அது உங்கள் கடமை. அதே நேரத்தில் எங்க கடமை என்ன? இதை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் பாடுபட்டு வருகின்றோம். இல்லைன்னா அடுத்த தலைமுறையை நாம் பார்க்க முடியாது. இது வெரி வெரி சீரியஸ் ப்ராப்ளம் ஃபார் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக போதை பழக்கம் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இது ஏதோ சும்மா சொல்லணும்னு நான் சொல்லல, இதுதான் உண்மை. இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தில். அடுத்து இன்னும் ஒரே ஒரு கருத்து. தமிழ்நாட்டில் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இது ஏதோ ஒரு கட்சி பிரச்சனை கிடையாது. இது சமூக பிரச்சனை. இது ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு கேட்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு சாதி பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை. தமிழ்நாட்டில் இப்போ எத்தனையோ சாதிகள் இருக்கிறது, சமுதாயங்கள் இருக்கிறது. இப்போ தருமபுரி எடுத்து இங்க போயர் சமுதாயம் இருக்கிறது, குறும்பர் சமுதாயம் இருக்கிறது, லம்பாடி சமுதாயம் இருக்கிறது, சலவை தொழிலாளர்கள் சமுதாயம் இருக்கிறது, முடித்திருத்துகின்ற சமுதாயம், யாதவர்கள், வன்னியர்கள், பட்டியலின சார்ந்தவர்கள், பழங்குடி சமுதாயம், எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கிறது. அனைத்து சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என சொல்கின்றோம். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது. ஒரு உதாரணம்,
ஒரு அறையில ஒரு ரூம்ல ஒரு 100 மாம்பழம் இருக்கு. அந்த 100 மாம்பழத்துக்கு 100 பேர் வெளியில இருக்கிறாங்க. அந்த 100 பேரும் அந்த அறைக்கு போயிட்டு நீங்க எத்தனை மாம்பழம் வேணா எடுத்துக்குங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? யாருக்கு வலிமையா இருக்குதோ, யார் உயரமா இருக்கிறாங்களோ, யார் வாட்டசாட்டமா இருக்காங்களோ அவங்க எல்லா மாம்பழத்தையும் குடிக்க எடுத்துக்கிட்டு வெளியில எடுத்து வந்துருவான். யாருக்கு வலிமை இல்லையோ, யாருக்கு அப்படியே பயந்து அப்படியே ஒல்லியா இருக்கிறாங்க, அவங்க எதுக்குப்பா நமக்கு சண்டை, நம்ம மாட்டும் ஒதுங்கி இருப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாம்பழம் கிடைக்காது. வலிமையா இருக்கிறவங்க அவன் எல்லாத்தையும் எடுத்து அச்சு போட்டு எடுத்து போயிடுவான். இதே தான் இடஒதுக்கீடு நடந்து கொண்டிருக்கிறது. இதே தான் இப்போ எம்பிசி எடுத்துக்குங்க, இல்ல பிசி எடுத்துக்குங்க, இல்ல எஸ்சி எடுத்துக்க, எந்த கோட்டா எடுத்தாலும் அதுல முன்னேறிய சமூகங்கள் இருக்கிறார்கள். பேருக்கு தான் எம்பிசி. எம்பிசில 115 சமுதாயங்கள் இருக்கிறது. அந்த 115 சமுதாயங்கள்ல 1, 2, 3 சமுதாயம் அவங்க நல்ல படிப்பறிவு இருக்கு, வசதியான சமுதாயம். ஆனாலும் அவங்க எம்பிசில கொண்டு வந்துட்டாங்க. அவங்க தான் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போறாங்க. ஏன் எடுத்துட்டு போறாங்கன்னா அவங்க வசதியா இருக்கிறாங்க, கோச்சிங் சென்டர், டியூஷன், பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க, நகரத்துல படிக்கிறாங்க, கான்வென்ட்ல படிக்கிறாங்க, இங்கிலீஷ் தெரியுது, அவங்களுக்கு நேச்சுரலாவே அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. அப்ப போட்டி தேர்வுல அவங்க எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போறாங்க. கிராமத்துல ஏழை விவசாயி மகன், அவனுக்கு கோச்சிங் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவனுக்கு வேலை கிடைக்க மாட்டுது, இடம் கிடைக்க மாட்டுது, படிக்க முடியல. அப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள் அவங்க குடும்பத்துல, அவங்க வீடு எவ்வளவு பெருசு, வீடு குடிசையா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, ஓட்டு வீடா, வீட்டுல கழிப்பறைகள் இருக்கா, எத்தனை இருக்கு, குடிக்கிறது தண்ணி வருதா, கரண்ட் இருக்குதா, வீட்டுல சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, நிலம் வச்சிருக்கிறாங்களா, இப்படி எல்லாம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாதான் அந்த கணக்கெடுப்பு வைத்து அந்த சலவை தொழிலாளர் சமூகத்தை முன்னேற்ற முடியும். அவங்களுக்கு முன்னேற்றுவது இடஒதுக்கீடு கொடுத்தா போதாது. இடஒதுக்கீடு என்பது அது ஒரு பகுதி தான். மீதி பகுதி அந்த சமுதாயங்கள் யாருன்னு கணக்கெடுப்பு நடத்தி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவது, வேலை செய்வதற்கு கடன் கொடுப்பது, படிப்பதற்கு கடன் கொடுப்பது, தொழில் செய்வதற்கு கடன் கொடுப்பது, வீடு கட்டி கொடுப்பது, இப்படி எல்லாம் செய்யறதுதான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இது செய்ய வேண்டும் என்றால் நமக்கு கணக்கு வேணும். அந்த கணக்கு எப்படி எடுப்போம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கணும். முதலமைச்சர் கையெழுத்து போட்டா கணக்கு எடுப்பு நடக்கும். இப்போ நமக்கு தெருவில் இருக்கிற நாய்கள் எல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறோம். இவ்வளவு நாய்கள் இந்த தெருவில் இருக்கு, அந்த தெருவில் இருக்கு, அந்த ஊர்ல இருக்கு, இந்த ஊர்ல இருக்கு, அந்த கணக்கெடுப்பு தான் நம்ம கிட்ட இருக்கு. தெருவில் மேற அந்த மாடுகள்லாம் ஓடுது இல்ல, அந்த எத்தனை மாடுகள் தெருவில் இருக்கு, அந்த கணக்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஏன் வெளிநாட்டு பறவைகள் வருது, சைனால இருந்து வருதா, ரஷ்யால இருந்து வருதா, எவ்வளவு வருது, எங்க வருது, எந்தெந்த பறவைகள் வருது, எவ்வளவு நாள் இங்க இருக்கு, அந்த கணக்கெடுப்புலாம் நம்ம கிட்ட இருக்குது. ஏன் இப்போ 1000 ரூபாய் உதவி தொகை, உரிமை தொகை பெண்களுக்கு கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு எத்தனை பெண்கள் என்ன, அந்த கணக்கெடுப்பு எல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் கணக்கெடுப்பு நடத்த முடியுது. உங்களால வேலை வாய்ப்பும் படிப்புக்கும் உங்களால கணக்கெடுப்பு நடத்த முடியலன்னா அப்போ என்ன நிலையில நீங்க ஆட்சி செய்றீங்க? என்ன காரணம் கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு பொய், எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. இதே கணக்கெடுப்பு பக்கத்து மாநிலம், பக்கத்து பார்டர் தாண்டா கர்நாடகா. இந்த கர்நாடகாவில் சித்தராமையா முதலமைச்சர் 10 வருஷத்துல 2 முறை எடுத்துட்டார். கடைசியா எடுத்தது 3 மாதத்துக்கு முன்பு எடுத்தார். தெலுங்கானா மாநிலத்துல போன வருஷம் எடுத்தாங்க. 2 மாசம் தான். 2 மாசத்துல ஒட்டுமொத்த தெலுங்கானாவில் உள்ள அத்தனை வீடுகளுக்கு சென்று கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. எல்லா வீட்லயும் யாரு, எந்த மதம், எந்த இனம், எந்த சமூகம், அதுல எந்த உட்பிரிவு, அதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் எடுத்து அதுக்கு பிறகு அங்கே இடஒதுக்கீடை உயர்த்திருக்கின்றார்கள். அங்கே இல்லாதவர்களுக்கு கடன் கொடுத்து படிக்க வச்சிருக்கிறாங்க, இல்லாதவர்களுக்கு கடன் கொடுத்து தொழில் செய்ய வச்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சி.
இதுதான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். இதுதான். இதற்கு என்ன வேணும்? கணக்கெடுப்பு வேணும். ஆனா முதலமைச்சர் கிட்ட எப்பத்துல கேட்டுட்டு இருக்கிறோம்? அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கேட்கிறோம். இந்தியாவில் தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா, கர்நாடகா, பீகார் இத்தனை மாநிலங்கள்ல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டு நிறைய திட்டங்கள் அங்க வகுத்து அங்க இருக்கின்ற பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள்லாம் முன்னேற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா நம்ம முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 இந்திய புள்ளியியல் சேகரிப்பு சட்டம் 2008ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது. அந்த சட்டத்தின் கீழ் எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கிறது. இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? அவர் பஞ்சாயத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை வீடு இருக்கு, அந்த வீட்டுல எத்தனை குடிசை, பாத்ரூம் இருக்குதா, வண்டி இருக்குதா, கார் இருக்கா, டிராக்டர் இருக்கா, நிலம் இருக்கா, அந்த கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது என்றால் முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்காதா? சாதாரண ஒரு லாஜிக். அதுக்கு முதலமைச்சர் வேண்டுமென்று நடத்தாமல் அதை தட்டி கழிக்கின்றார். காரணம் அரசியல் காரணம். அவருக்கு இந்த இவ்வளோ சமுதாயங்கள்லாம் முன்னேறுவதற்கு முதலமைச்சருக்கு அவருக்கு பிடிக்கல போல இருக்குது. இல்லைன்னா இது எப்பயோ எடுத்துட்டு இதை எல்லா சமுதாயங்களுக்கும் நாங்க கணக்கெடுப்பு கேட்கறது எல்லா சமுதாயத்துக்கும் தான் கேட்கிறோம். ரெட்டியார் சமுதாயம், ஐயர் பிராமணர் சமுதாயம், முதலியார் சமுதாயம், நாயுடு சமுதாயம், எல்லா சமுதாயத்துக்கும் தான் நாங்க கேட்கிறோம். இருக்கிற 100 மாம்பழத்தை எல்லா சமுதாயத்துக்கு பார்த்து யாருக்கு கிடைக்கல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போங்க. அதான் சமூக நீதி, நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதி. இதைத்தான் நாங்க போராடிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம். மக்கள் நீங்கள் கேட்க வேண்டும். அதனால இதற்காக இது ஏதோ சில பேர் ஏதோ ஜாதி வாரி கணக்கெடுப்பு, ஜாதி ஜாதி ஜாதின்னு சில பேருக்கு அப்படி நினைச்சுக்காதீங்க. இந்த கணக்கெடுப்பு பேரை கூட மாத்திட்டு போலாம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு, ஜாதி உங்களுக்கு பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்பு நினைச்சு பேர் பிடிக்கல. ஆனா கணக்கெடுப்பு நடத்தினாதான் தமிழ்நாடு முன்னேறும். கணக்கெடுப்பு நடத்தினாதான் தமிழ்நாடு முழுமை அடையும். நீங்க பெரிய அப்படியே மால் கட்டிக்கிட்டு, நீங்க பெரிய ஹைவேஸும் பெரிய ஏர்போர்ட்டும் கட்டிக்கிட்டு, நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு ஸ்மார்ட் சிட்டி, அதெல்லாம் யாருக்கு வேணும்? இவ்வளவு பேர் பிள்ளைங்க படிப்பு இல்லாம வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க. தருமபுரி மாவட்டம் இதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாவட்டத்துல எவ்வளவு பிரச்சனைகள் ஆனாலும் அப்படியேதான் இருக்கு. இந்த மாவட்டம் அப்படியேதான் இருக்கு. மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் வேணும்னு எவ்வளவு போராட்டம் நம்ம மருத்துவர் செந்தில் அவர்கள், அதுக்கு முன்பு நம்ம பாரி போவேன், அப்புறம் செந்தில், அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் இதெல்லாம் அடிக்கல் நாட்டி நிதி ஒதுக்கீடு செஞ்சு எவ்வளவு வருஷம் ஆகுது. ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க மத்தியில இருந்து. ஆனா இங்க அந்த நிலத்தை எடுத்து கொடுக்க முடியல. நிலத்தை இருக்கிற நிலம் ரயில்வே நிலம் அதை எடுத்து இவங்களுக்கு கொடுக்க முடியல இப்போ மாநில அரசுனால. அதனால பாதிப்பு யார்? உங்களுக்கு தான். அந்த ரயில்வே திட்டம் மட்டும் 36 கிலோமீட்டர் சின்ன திட்டம். 36 கிலோ நிறைவேற்றுனா சென்னையில நீங்க உட்காந்தீங்கன்னா தருமபுரியில் நீங்க இறங்கலாம். எப்படி இருக்கும்? இங்க இருக்கிற தருமபுரியில இருக்கிற நல்ல உற்பத்தியானதெல்லாம் சென்னைக்கு எடுத்துட்டு போலாம். தருமபுரி மாவட்டம் வளம் பெறும், பொருளாதார வளர்ச்சி அடையும். சிப்காட் வேணும், திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம போராடிட்டு வந்துட்டு இருக்கணும். போராட்டம் செய்ய வேண்டிய சூழல் இருந்திருக்கிறோம். இதெல்லாம் சாதாரணமா கிடைக்க வேண்டியது. இந்த கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் 2 மாசத்துல எடுக்க வேண்டியது. 2 மாசத்துல போதும். 2 லட்சம் அரசு ஊழியர்கள், 500 கோடி, அவ்வளவுதான். 2 மாசம் 500 கோடி, 2 லட்சம் அரசு ஊழியர்கள். இது கொடுத்தா வீடு வீடா போய் 2 மாசத்துல என்டையர் டேட்டா ஆஃப் தமிழ்நாடு எடுத்து முடிச்சிடலாம். எடுத்து முடிச்சுட்டா அதை வச்சுக்கிட்டு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எல்லாத்துக்கும் காலங்காலமா கொடுக்கலாம். இன்னைக்கு கணக்கு எப்ப தெரியுமா கணக்கு வச்சிருக்கிறாங்க? 1931 எடுத்த கணக்கு படிதான் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. 90 வருஷத்துக்கு முன்பு வெள்ளக்காரன் கணக்கு எடுத்தான் 1931. அந்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு வரையும் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா சாதாரணமா ஒரு வேலை என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா மனசு வரல, முதலமைச்சருக்கு மனசு வரல. மனசு ஏன் என்ன பயப்படுறாருன்னு தெரியல. எதுக்கு பயப்படுறாருன்னு தெரியல. கணக்கெடுப்பு நடத்தினா ஒன்னு இந்த சாதி அதிகமா சீட்டு கேட்பாங்களா?
அவர் மைண்ட்ல அது மட்டும் தான் தெரியுது. ஆனா படிப்பு, வேலை வாய்ப்பு, முன்னேற்றம் அதெல்லாம் ஒரு புரிதல் இல்லை. சரி, இப்ப மட்டும் நீங்க என்ன எலெக்ஷன்ல யாரு கொடுக்குறீங்க? அந்த மாவட்டத்துல யார் அந்த அதிகமா சாதி, அந்த சாதிக்கு தானே நீங்க எம்எல்ஏ கொடுக்குறீங்க, அந்த சாதிக்கு தான் நீங்க எம்பி கொடுக்குறீங்க, அந்த சாதிக்கு தான் நீங்க மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க. அதுல மட்டும் நீங்க சாதி வந்துடும். ஆனா இந்த கணக்கெடுப்பு நடத்தி இந்த சமுதாயம், பாதாளத்தில் இருக்க சமுதாயத்துக்கு நீங்க முன்னேற்ற உங்களுக்கு மனசு வருமா? இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது. அதனாலதான் நான் சொல்றேன், நான் அதெல்லாம் இந்த புரிந்து எல்லோரும் சேர்ந்து ஆதரவு கொடுங்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என எங்களுடைய நோக்கம் இது. ஏன்னா எவ்வளவு ஒவ்வொரு துறையிலும், கல்வியில எவ்வளவு சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம், சுகாதாரத்தில் எவ்வளவு சீர்திருத்தங்கள், சாதாரண சீர்திருத்தங்கள் அதுல கொண்டு வரலாம். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், சுற்றுச்சூழல், எல்லாவற்றுக்கும் மேல் நீர் மேலாண்மை, விவசாயம், நீர் மேலாண்மை ரெண்டுமே இன்டர்லிங்க். வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரெண்டுமே இன்டர்லிங்க். அதுவும் இந்த தருமபுரி வானம் பார்த்த பூமி. ஆனா இந்த தருமபுரியில 2 பெரிய ஆறு, காவிரி ஆறும் தென்பண்ணை ஆறும் ஓடுது. ஆனா அந்த தண்ணியை நம்ம அனுபவிக்கிறதுக்கு சண்டை போட வேண்டியதா இருக்கு, போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு, ரோட்ல நின்றுகிட்டு சாலை மறியல், அந்த மறியல், இந்த மறியல் பண்ண வேண்டியது. நம்ம மாவட்டத்தில் தான் முதல் இந்த ஆறு காவிரி நம்ம மாவட்டத்தில் தான் போகுது. We have the first right to this water. ஆனா கிடைக்குதா? அதுக்கு சண்டை, போராட்டம், உண்ணாவிரதம், நடைபயணம், கேஸ் பண்ணி பண்றதுக்கு அப்படியும் இவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படியும் இவங்களுக்கு மனசு வரல. ஆத்துல போற தண்ணி கடலுக்கு போனா போகுது, ஆனா நான் தருமபுரிக்கு நான் கொடுக்க மாட்டேன். போன வருஷம் காவேரியில கடல்ல 120 டிஎம்சி தண்ணி, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 520 டிஎம்சி, 520 டிஎம்சி. டிஎம்சினா 1000 மெகா கியூபிக் ஃபீட், 1000 கியூபிக், 1000 மெட்ரிக் கியூபிக் ஃபீட் டிஎம்சி. அதுல தருமபுரிக்கு வேண்டியது 3 டிஎம்சி. 520 டிஎம்சி கடலுக்கு போது, தருமபுரிக்கு வேண்டியது 3 டிஎம்சி. அந்த 3 டிஎம்சி கொடுக்கறதுக்கு இவனுக்கு மனசு திட்டம் கொண்டு வருது. அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், ஒரு மாற்றத்தை நாம் எல்லாரும் கொண்டு வர வேண்டும். மாற்றம் எதுக்குன்னா உங்கள் பிள்ளை, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக இந்த மாற்றம் வேண்டும். இது எங்களுக்காக இல்லை, இந்த மாற்றம் உங்களுக்காக தான் கேட்கிறோம். உங்க பிள்ளைக்கும் உங்க பேர பசங்களுக்கும் அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா வாழணும்னு தான் இந்த மாற்றம் கொண்டு வரணும். இல்ல இந்த மாற்றம் வரலன்னா பேர பசங்க, பிள்ளைங்க, பேர பசங்க இவங்க அழிச்சுக்குவாங்க, நாசப்படுத்திடுவாங்க. கலாச்சாரம் சீரழிவு இருக்கிற சிச்சுவேஷன் சரியில்லை. அதனால இதெல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மணமக்கள் எல்லாம் வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். நல்ல குடும்பம், அவங்க நல்ல பெரிய குடும்பம். இந்த குடும்பத்துல நல்ல ஒருவருக்கு 2 பேர் நல்லா புரிஞ்சு, நிச்சயமாக மருத்துவர்கள் நல்லா புரிந்து வாழ வேண்டும் என நாம் வாழ்த்துவோம். இந்த திருமண விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் நாம் எல்லோருடைய சார்பிலும் மணமக்களை வாழ்த்துவோம், வாழ்த்திக் கொண்டே இருப்போம். நன்றி. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.